பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய முடிவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹெவன்லி வாய்ஸ் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். IRPF இன்டர்நேஷ்னல் ரிவைவல் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் என்ற குழுவாக நாங்கள் கூடி இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கூடி தேசத்துக்காகவும் எங்களுடைய புது வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிப்போம். எவ்ரி மந்த்து முதல் தர்ஸ்டே லிங்கராஜபுரத்தில் இருக்கிற ஹெவன்லி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சர்ச்சில் தேசத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய ஜெபங்கள் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுடைய ஊழியங்களில் நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் சேர்ந்து எங்களை கூட ஜெபிக்கிறீங்க. தேங்க்யூ. இந்த நாளில் இந்த டீமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், உங்களுடைய ஜெபத்தினால தான் நாங்கள் பெரிய காரியத்தை கர்த்தருக்காக சாதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேங்க்யூ. தொடர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் ஒரு ஆசீர்வாதமான, ஒரு அக்கினியான, ஒரு அபிஷேகமான, ஒரு அனலான கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த இன்டர்நேஷ்னல் ரிவைவல் ப்ரேயர் டீம் மூலமாக கேட்க போகிறீங்க. நாம் நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் ஜான் சாமுவேல் ஐயா அவர் இன்றைக்கி உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, அடுத்த ஆண்டினுடைய செழிப்புக்காக, விடுதலைக்காக ஜெபிப்பார்கள். நம்ம அவருடைய கரத்தில் கொடுக்கலாம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே IRPF இன்டர்நேஷ்னல் ரிவைவல் ப்ரேயர் ஃபெல்லோஷிப் அங்கத்தினரோடு சகோதரர்கள் ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து உங்களுக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த டிசம்பர் மாதத்தில் 2025 எங்களுடைய வாழ்த்துதலை கொண்டு வரோம். 11 மாதங்கள் நடத்தின ஆண்டவர் இந்த 12ஆம் மாதத்திலும் ஆமென் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். He led us and he fed us, and this far he was our helper. இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்தினார், போஷித்தார், உதவி செய்கிற தேவனாக இருந்தார். ஸோ இந்த 12ஆவது மாதத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஹெவன்லி வாய்ஸ் ப்ரோக்ராமில் பார்க்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த அபிஷக்தர்களோடு, அந்த ஜெப வீரர்களோடு இணைஞ்சு நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வரோம், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரோம், உங்களுக்கு ஷலோம் சொல்கிறோம். அதோடு கூட இந்த புதிய வருஷத்தில் 2026 ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஏசாயா 45:2-3 நான் வாசிக்கிறேன். I will go before you and make the crooked place straight. I will break in pieces the gates of bronze and cut the bars of iron. I will give you the treasures of darkness and hidden riches of secret places, that you may know that I, the Lord, will call you by your name. I am the God of Israel. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய குடும்பத்திற்கு முன்பாக, உங்க ஊழியத்திற்கு முன்பாக, உங்களுடைய சபைக்கு முன்பாக அவர் கடந்து சென்று கோணலை செவையாக்குவார், வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாட்பால்களை முறிப்பார். முதல் வசனத்தில் சொல்லுகிறது, when God goes before us, when God goes before us, he will open before us the double doors. அதாவது ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகும்போது எந்த கதவையும், பவுல் சொல்றார், உயரமும் விசாலமான வாசல்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் திறந்த கதவை யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, ஆனாலும் அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்ததுனால உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் ஆண்டவர்
வைத்திருக்காங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய பிஸ்னஸ்லையும், நீங்கள் கையிட்டு செய்கிற தொழிலையும், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். கடைசியா ஆண்டவர் உங்களுக்கு அந்தரங்கத்தின் பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பார். இதுவரைக்கும் டார்க் பிளேசஸ்ல ஆண்டவர் வச்சிருந்ததான சில பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல், இங்கிலீஷ்ல சொல்லுது ஹிடன் ரிச்சஸ் அப்படின்னு, அப்படி ஒளிஞ்சிருக்கிறதான சில புதையல்களை கூட என்றால் இதுவரைக்கும் உங்களுடைய முற்பிதாக்கள் பார்க்காதது, மற்றவர்கள் பார்க்காதது உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்க அந்த செய்தியை ஆண்டவர் கோரேஸுக்கு தருகிறார். கோரேஸ் ராஜாவுக்கு இன்றைக்கு உங்க பேரை அந்த இடத்துல போட்டுக்கங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தர்றார். அப்போ பவுலுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, மோசேக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, எலியாவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, எலிசாவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அப்போஸ்தலருக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் அவர் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருந்துச்சு. இப்போ உங்க நாட்கள், உங்க சமயம். எழும்பி பிரகாசிங்க. உங்க ஒளி வந்திருக்கிறது. தூசியை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக இந்த நாட்கள்ல எழும்பணும். மணவாளன் வரப்போறார். மணவாட்டி ஆயத்தப்படுங்க. ஆமென். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவருக்கு பக்தர்கள் வேண்டாம். ஆண்டவர்களுக்கு வெறும் சும்மா விசுவாசிக்கிறவங்க வேண்டாம். ஆண்டவருக்கு சபைக்கு வந்து போகிறவங்க மாத்திரம் ஓகே சொல்லி ஆண்டவர் அவர்கள ஆசீர்வதிப்பார் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். கடைசி காலத்துல ஆண்டவர் சீஷருக்காக வரப்போகுது. அப்போ நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக நாம் அவருக்கு பின்னே செல்வோம் என்றால் ஆண்டவர் சொல்ற ஃபாலோ மீ and I will make you fishers of men. ஆண்டவர் நம்ம பின்பற்றினால் மனுஷரை பிடிக்கிறவங்களாம் அவர் மாற்றுவார். ஸோ வசனத்தை வாசிங்க, ஆண்டவரை நேசிங்க, அவருடைய அன்பை ருசி பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் வச்சிருக்கிற புதிய புதிய இடங்களுக்கு போய் ஊழியத்தை ஆரம்பிங்க. ஆமென். ஆண்டவருடைய பலத்த கரத்துல உங்க வீட்டிலும் உங்களுடைய சபைகள்லையும் அடங்கிருந்து ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹிடன் ரிச்சஸ், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை ஏற்ற சமயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த புது வருஷத்துல ஒவ்வொன்றாய் சுதந்திரித்து தேவனுடைய நாமத்தின் மகிமையாய், தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய், அபிஷக்தர்களாக எழும்பி தேசத்தை நாம் சுதந்திரிக்கலாம், தேசங்களை சுதந்திரிக்கலாம். ஆமென். பாஸ்டர் சகாயம் அவர்கள் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல இந்த கிருபையுள்ள நாளுக்காய் நன்றி, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வசனங்கள் இதை கேட்கிற பார்க்கிற யாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அவருடைய எதிர்காலத்திலும் 2026 வருஷத்துல அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தாங்கி நடத்தி நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உடைய சமூகம் முன்னே போனாலே எல்லா கோணலானவர்களை செவியாக்குற தேவன் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடைகளா இருந்ததோ அதை யாவற்றையும் முறியடித்து 2026 இருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்களா, அதுக்காக நன்றி. கோணலானவர்களை செவியாக்குங்க, பொக்கிஷங்களை சுதந்திரத்துக்குள்ள ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கொள்ளும். ஹெவன்லி மினிஸ்ட்ரிக்காக நான் ஜெபிக்கிறோம். இதை பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் திமோத்தி அவர்களுக்காக ஒரு துணைவியார், அவருடைய குடும்பம், அவருடைய சபையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் தரிசனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இணைஞ்சிருக்க எல்லாருடைய சார்பில்
IRPF பாஸ்டர்ஸ் எல்லாருடைய சார்பிலும் நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஜெபித்த வசனத்தை கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் யாவருடைய வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அனுநயிக்கும் இயேசு கிறிஸ்து வருகமற்ற சதா காலங்களில் நம் யாவரோடும் பாஸ்டர் திமோத்தி அவருடைய ஊழியங்களோடும் இதை கேட்கிற அனைவரோடும் உடைய கிருபை முடிவு பெறிருந்து வழி நடத்துவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்துடாதீங்க, பாஸ்டர் தீமோத்தி சொல்லி இருக்கிறாரு, நேரு ரோட்ல இருக்கிறதான ஹெவன்லி மினிஸ்ட்ரி அந்த பிரேஸ் அண்ட் வர்ஷிப் சர்ச்சில் பிரியமானவர்களே, நீங்கள் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை ஜெபிக்க விரும்புகிறவங்க வந்து எங்களோட சேர்ந்து தேசத்திற்காகவும் சபைகளுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வாருங்கள். நாம் இணைந்து ஜெபிக்கலாம், தேசத்தை சுதந்திரிக்கலாம். ஆமென். बोलो यीशु मसीह की जय, बोलो यीशु मसीह की जय, बोलो यीशु मसीह की जय.